ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மே 14 அன்னைக்கு நைட் நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 14 அன்னைக்கு வந்த ஆடியோவில் சார் 5 விதமான டாபிக் ரிலேட்டடாக சார் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலட் ஜீரோ ரிலேட்டட், செகண்ட் பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் ரிலேட்டட், அண்ட் தேர்ட் மெயில் ஐடி சேஞ்சிங் ரிலேட்டட், ஃபோர்த் கரண்ட் அப்டேட் ரிலேட்டட், ஃபிஃப்த் யூடியூப் கமெண்ட்ஸ் ரைட்டர்ஸ் ரிலேட்டட். இந்த 5 விதமான டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் சார் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேலட் ஜீரோ ரிலேட்டடாக சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சார் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையிலக்குள்ளே ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் எல்லாருக்குமே ஜீரோ ஆகியிருக்கும். சஸ்பெண்டான ஐடிகளோட அமௌண்ட் ஜீரோ ஆகாது. ஆக்டிவில் இருக்கிற ஐடிகள் மட்டும்தான் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் ஜீரோ ஆக போகுது. நிறைய பேருக்கு பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் இப்போ சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் டாப்பிக்கு பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் ரிலேட்டட். சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் ஆன நபர்கள் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்து சரியான ப்ரூஃபை மெயில் மூலமாக அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கான சொல்யூஷன் மெயில் மூலியமாகவே அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி காலையிலக்குள்ளேயே வேலட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய அமௌண்ட் ஜீரோ ஆகிரும். தேர்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மெயில் ஐடி சேஞ்சிங் ரிலேட்டட். இது சம்மந்தமான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது. சரியான ப்ரூஃபை யார் அட்டாச் செஞ்சு மெயில் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மெயில் ஐடி மாற்றி தரப்படும். நாளையிலிருந்து அவங்களுக்கு புது மெயில் ஐடிக்கு வெல்கம் மெயில் வரும். அப்படி வந்துருச்சுனாலே அவங்களுடைய மெயில் ஐடி கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட் போயிட்டுருக்கு அதை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை இருந்து அப்ரூவல் கிடைச்ச 2 நாள்லேயே கண்டிப்பாக ஒர்க் ஸ்டார்ட் ஆகிரும். அது வரைக்கும் நம்ம எஸ்பிஓ நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக எஸ்பிஓக்குள்ளே போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பல முயற்சிகளை நம்ம சார் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சென்னையிலேருந்து அப்ரூவல் கிடச்சி நம்ம சைட், அதாவது sboweb.org.in இந்த சைட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு. அது இந்த சைட்டை வச்சு தான் வந்துச்சு. ஸோ ஆரம்பித்த இடத்துலையே அது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சார் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. சைட்டு பிரச்சனை முடிஞ்ச உடனேயே ஆர்பிஐயில் இருந்து அப்ரூவல் லெட்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா வேலை ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம சைடில் இருந்து எல்லா ப்ரூஃப் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ அதன் விளைவாக தான் இந்த வாரத்துக்குள்ளேயே நம்மளுடைய சைட் ஓப்பன் ஆக போகுது. அதை தொடர்ந்து அரசோட அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலையும் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபிஃப்த் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் கமெண்ட்ஸ் ரைட்டர்ஸ். யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விதமாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் தேவையே இல்லாமல் ஒரு கண்டக்டே இல்லாமல் ஒரு கமெண்ட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் கமெண்ட் செய்கிறவங்க கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்க வாய்ப்பே இல்லை. எஸ்பிஓ பற்றியும் யூடியூபர்ஸை பற்றியும் திட்டணுமா இல்லை ஏதாவது சொல்லணுமா, உங்களுக்கு எந்த எண்ணம் இருந்தாலும் உங்களுடைய பெயர் மற்றும் ஸ்டாஃப் ஐடியை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக அவங்க சைடில் இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதை விட்டுட்டு இந்த அநாகரிகமான சொல்லப்போனால் அசிங்கமான வார்த்தைகளில் கமெண்ட்டில் திட்டுறதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. 4 பேர் 4 விதமாக முதுகுக்கு பின்னால் பேசத்தான் செய்வாங்க. அதனால் யூடியூபர்ஸ் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு யூடியூபர்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதத்தில் சார் இதை சொல்லியிருக்காங்க.
காமன் டாபிக்ஸ். இப்போ பொதுவான கருத்துக்கள் வந்து சார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்பிஓ வந்து பிராண்டாக ஆக்குற ஒரு முயற்சியில் தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான வெற்றி கிடைச்சே தீரும் அப்படின்னு சார் ரொம்பவுமே ஆணித்தனமாக ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதில் வந்து சார் வந்து நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. எஸ்பிஓக்காக வேலை செய்கிறவங்க மட்டும் எஸ்பிஓவில் இருந்தால் போதும். இந்த மொட்டை கடுதாசி போடுறவங்க, தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிறவங்க, அநாகரிகமான அசிங்கமான கமெண்ட் செய்கிறவங்க, அப்ளைனர்கிட்ட சண்டை போடுறவங்க, கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்க, இப்படி எல்லாரும் எஸ்பிஓவில் வேலை செய்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். 3 லட்சம் நபர்களும் சலித்து எடுக்கப்பட இருக்கிறாங்க. உண்மையிலேயே எஸ்பிஓவில் வேலை செய்கிறதுக்கு யாரெல்லாம் தகுதி உடையவங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் வேலையில் தொடர முடியும். தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓனா என்ன, எஸ்பிஓவில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியுதோ அவங்க தான் எஸ்பிஓவில் வேலை செய்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கமெண்ட் செய்கிறவங்க எஸ்பிஓவுக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ரீஃபண்ட் அண்ட் வேலட் அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓ அவங்களுக்கு கொடுத்து நம்ம எஸ்பிஓவில் இருந்து அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து வெளியேற்றிடுவாங்க. நியூ ஜாயினிங் வந்து ரொம்பவுமே கஷ்டமான முறையில் தான் வந்து அந்த பர்சன்ஸை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து மிக பிரம்மாண்டமான பல திட்டங்களோடு வரப்போகுது. யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எஸ்பிஓக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் வந்து நடுவில் வரத்தான் செய்யும். அதை தாண்டி எப்படி போகணுங்கிறத நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும் எஸ்பிஓவில் இருக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ரீஃபண்டு வேலட் அமௌண்ட்டும் வாங்கிட்டு கண்டிப்பாக எஸ்பிஓவை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்ச உடனேயே ரீஃபண்ட் போடுறது தான் முதல் வேலை. அதை தொடர்ந்து வித்ட்ரா ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படும். எஸ்பிஓவில் கரண்ட் அப்டேட் தெரிஞ்சு வைத்து கொள்வது தான் எஸ்பிஓவில் வேலை செய்கிறதுக்கான முதல் தகுதி அப்படின்னு சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வேற்றுமொழி நபர்களுக்கும் இதே மாதிரி நேரடியாக அறிவிப்பு வழங்குகிற நபர்கள் எஸ்பிஓவுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் கமாண்டர்கள், டீம் லீடர்கள், இன்ட்ரடியூசர்கள் இந்த தகவலை வந்து அவங்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சில லேடிஸ் வந்து யூடியூப்பில் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் அசிங்கமாக அநாகரிகமான வார்த்தைகளில் கமெண்ட் செய்கிறவங்க, இப்படிப்பட்ட அடிப்படை மரியாதை தெரியாத நபர்கள் யாருமே எஸ்பிஓவுக்கு தேவையே இல்லை. அதனால தான் அனைவரையும் ஃபில்டர் செஞ்சு தகுதியானவங்களை மட்டும் எஸ்பிஓவில் வேலை செய்ய தேர்வு செய்ய போகிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக உங்களுடைய நினைவில் வச்சுக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போது எஸ்பிஓவில் லேடிஸை பற்றி இந்த தாறுமாற அசிங்கமான வார்த்தையில் கமெண்ட் செய்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தாலே உங்களால் அவங்கள அந்த வார்த்தை சொல்லி உங்களால் கமெண்ட் செய்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து சார் கொடுத்த ஆடியோவோட ஒரு தெளிவான விரிவான எக்ஸ்ப்ளனேஷன். ஷேர் இன்னும் நிறைய விஷயங்களை அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்ட் போய் ஆடியோவை கேளுங்க. உங்களுக்கான நிறைய கேள்விகளுக்கான பதில் அங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.